தேர்தலை முன்னிட்டு என்பிஎஸ் அணி தனது முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது. கோவை நாடார் சங்கத்திற்கென தனி இணையதளம் தொடங்கி ஆண்டு முழுவதும் ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் என்றும், தேர்தலில் வெற்றி பெற்ற 50 நாட்களுக்குள் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உறுப்பினர்கள் தினமும் சங்க நிர்வாகிகளை நேரில் சந்திக்கும் வசதி, கல்வி வளர்ச்சிக்குழு அமைத்தல், 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 90% அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பரிசுகள் வழங்குதல் ஆகிய திட்டங்களும் வாக்குறுதிகளில் இடம்பெற்றுள்ளன. இளைஞர்களுக்காக ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்துதல், போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி மையங்கள் அமைத்தல், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள உறுப்பினர்களின் குடும்பங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களையும் என்பிஎஸ் அணி அறிவித்துள்ளது. அது மட்டுமன்றி உறுப்பினர்களின் பாதுகாப்பிற்காக 24 மணி நேர பாதுகாப்பு குழு அமைத்தல், கோவை நாடார் சங்க மெட்ரிகுலேஷன் பள்ளியின் தரத்தை சிபிஎஸ்இ பாடத்திட்ட தரத்திற்கு உயர்த்துதல், புறநகர் பகுதிகளில் புதிய கல்வி நிலையங்களை தொடங்குதல் மற்றும் 70 வயதிற்கு மேற்பட்ட ஆதரவற்ற மூத்த உறுப்பினர்களுக்கு அறக்கட்டளை மூலம் உதவிகள் வழங்குதல் ஆகிய வாக்குறுதிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கோவை நாடார் சங்க உறுப்பினர்களுக்கிடையே கவனத்தை ஈர்த்துள்ளன. தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் இந்த அறிவிப்புகளுக்கு உறுப்பினர்கள் மத்தியில் வரவேற்பும் எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. வணக்கம், நான் சுதர்சன், கோவை நாடார்களின் நம்பிக்கையை பெற்ற என்பிஎஸ் அணியின் தலைவர். இன்றைய தினம் என்பிஎஸ் அணியின் முதலாவது ஆலோசனை கூட்டமானது ஹோட்டல் அண்ணாச்சி துடியலூரில் வைத்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் நோக்கமே எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியும் அடுத்த கட்ட திட்டமிடலும் பற்றி நாங்கள் கலந்து பேசினோம். எல்லோருடைய ஒட்டுமொத்த குரலாக விரைவாக கோவை நாடார் சங்கத்திற்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை கோவை நாடார் மக்களின் ஒட்டுமொத்த குரலாக ஒலித்தது. அதையே நாங்கள் எங்கள் என்பிஎஸ் அணியின் தீர்மானமாக நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு கோவை நாடார் சங்க நிர்வாகம் என்பது ஒருவரின் பதவி காலம் 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்த வேண்டும் அப்படிங்கிறது விதிமுறை. அந்த அடிப்படையில் இப்பொழுது இதற்கு முன்பு இருந்தவர்களின் பதவிக்காலம் முடிந்து ஏறத்தாழ 5-6 மாதங்கள் ஆகிவிட்டது. அதற்குண்டான எந்த ஒரு அறிவிப்புகளும் வரவில்லை. மற்றும் கூட்டத்தினரின் மொத்தமாக முடிவு, வருகின்ற கோவை நாடார் சங்க தேர்தலில் என்பிஎஸ் அணி களம் காண வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். நாங்கள் அது முழு மனதாக தேர்தலில் இந்த வருகின்ற தேர்தலில் என்பிஎஸ் அணி களத்தில் சந்திக்க தயாராக முழு முனைப்போடு இருக்கிறோம். அதையும் உங்களுக்கு இந்த பிரஸ் மீட் வாயிலாக, காணொலி வாயிலாக தகவலை கொடுத்துக் கொள்கிறேன். ஏற்கனவே ஜூலை 15 காமராஜரின் பிறந்த நாள் விழா அன்று எங்களது அணியின் அறிவிப்பையும் எங்களது ஒரு கோரிக்கையை, ஒரு வாக்குறுதிகளையும் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இது மக்களிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. இதன் பயனுக்கு முன்பு ஆட்சி செய்தவர்கள் யாரையும் குறை சொல்வதற்காக வரவில்லை, தலைவர்களை வெல்ல வரவில்லை, நல்ல மனங்களை வெல்லத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மக்களின் தேவை என்ன அப்படிங்கிறத புரிந்து அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து மக்களில் ஒருவராக நாங்கள் நின்று அவர்களுக்கு உற்ற உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதிமொழியை இந்த இடத்தில் கொடுத்துக்கொண்டு வருகின்ற தேர்தலில் என்பிஎஸ் அணி முழுமையாக களம் காணும், வெற்றி பெறும், அதில் எந்த மாற்றமும் இல்லை.